ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். தமிழ்நாட்டில் எல்லா மாநிலத்துலேயும் எல்லா மாவட்டத்துலேயும் ஆல்மோஸ்ட் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இப்போது நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் அண்ட் டாக்டர்ஸை வந்து எடுக்கிறாங்க. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மூலமாக என்ஹெச்எம்ங்கிற ஸ்கீமில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு பிஹெச்சியில் போஸ்டிங் போடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து டிப்ளமா நர்சிங் தான் முடிச்சிருக்கீங்க, ஜிஎன்எம் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பிஹெச்சி எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கோ வெளி மாநிலங்களுக்கு போகிறதுக்கோ உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா மினிமம் 50 பெட்டடுக்கு மேலே உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎன்எம்க்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் வெளிநாடுக்கு போகிறதுக்கோ இல்லை வெளி மாநிலங்களுக்கு போகிறதுக்கோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதுறதுக்கோ. வெளி மாநிலங்களுக்குனா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் நம்ம மீன் பண்ணுறோம். ப்ரைவேட்டில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் க்ரைட்டீரியாலாம் கிடையாது. அதனால் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணால் நம்ம வந்து அடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ போக முடியாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் போஸ்ட் பிஎஸ்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜிஎன்எம் வந்து எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை, நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம். பிஎஸ்சி நர்சிங் டைரக்ட் பிஎஸ்சி நர்சிங்காக இருந்தால், பேசிக் பிஎஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை காமிக்காமையே நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம். ஸோ அதுவும் நோ ப்ராப்ளம். ஆனால் ஜிஎன்எம் முடிச்சிருக்கவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமு. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மற்ற எக்ஸாம்லாம் எழுத முடியும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு ஒரு முடிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஒரு 4 மாவட்டத்திலேருந்து வந்த நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் டாக்டர்ஸ்க்கான வேக்கன்சிஸ் வந்திருக்கு. எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்திருக்கு, எலிஜிபிலிட்டி என்ன, எவ்வளோ சேலரி, எப்போ அப்ளை பண்ணலாம், எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத சொல்கிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். 4 மாவட்டத்தில் இது வந்து எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து இல்லாமல் போயிடுச்சு, என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை, என்னால் எக்ஸாம்லாம் எழுதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போக முடியாது, அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு சூட் ஆகும். என்னால் முடியும், எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது, நான் வந்து எக்ஸாம் எழுதி எப்படியா இருந்தாலும் உள்ளே போயிடுவேன், எனக்கு திறமை இருக்குது, எனக்கு வந்து படிப்பு இருக்குது, எனக்கு வயசு இருக்குது, எலிஜிபிலிட்டி இருக்குது, எப்படியாவது நான் உள்ளே போயிடுவேன், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் படிச்சனாவது நான் உள்ளே போகிறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து சூட் ஆகாது. ஏன்னா இதில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. ஸோ அதனால் அதையும் யோசிச்சுக்கோங்க, உங்களோட சூழ்நிலையை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். இது வந்து கடலூர் மாவட்டத்திலேருந்து இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டேட் இருக்கும். இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். டாக்டருக்கு 4, நர்ஸ்க்கு 4, தென் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு 4, தென் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் சர்வெண்ட்டுக்கு வந்து 4 இருக்குது. எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாலும் ஓகே அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மட்டும் 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். சேலரி வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான். ஸோ அப்ளிகேஷனை வந்து நீங்கள் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை போட்டு .nic.in இந்த வெப்சைட்டை போய்ட்டு லிங்கில் போயிட்டு அதில் வந்து டிஹெச்எஸ் ஸ்டாஃப் நர்ஸ் வேக்கன்சி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். அதில் போய் டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி தேவையான டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி 24ஆம் தேதிக்குள்ளே டேரெக்டாகவோ இல்லை போஸ்டல் மூலமாக அனுப்பலாம். டைரெக்டாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கே போகணுன்னா, உறுப்பினர் செயலாளர், துணை இயக்குனர், சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், பீச் ரோடு, கடலூர். ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். அப்படி இல்லைனா ஸ்பீட் போஸ்ட்லேயும் நீங்கள் வந்து அனுப்பிச்சி விடலாம். தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, எலிஜிபிலிட்டியை ஒரு திருப்பி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த மாவட்டத்தில்னா கடலூர் மாவட்டம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா www.kadalur.nic.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களோட அதை லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் கிடைக்கும் கடலூர் மாவட்டத்துக்கு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாவட்டத்தில்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாவட்டம் இதில் வந்து பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து டாக்டருக்கு 1, நர்ஸ்க்கு 1, ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு 1, சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்க்கு 1. எலிஜிபிலிட்டி அதே தான், 24ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். தென் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்கும், எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸு, கவர்மெண்ட் மல்டி காம்ப்ளெக்ஸ் பில்டிங் பேக் சைடு, ஜெயக்கொண்டம் மெயின் ரோடு, அரியலூர், டிகே அரியலூர். இந்த இதில் அட்ரஸில் தான் நீங்கள் போய் வாங்கிக்கணும். ஸோ அப்ளிகேஷன் எங்கே கிடைக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். 24ஆம் தேதிக்குள்ளே ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நீங்கள் வந்து டைரெக்டாகவோ இல்லை நீங்கள் வந்து போஸ்டல் மூலமாக அனுப்பிச்சி விட்றலாம். 11 மந்த்ஸுக்கு கான்ட்ராக்ட்டு. பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க. பர்மனெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாராவது உங்களை சொன்னாங்க, கவர்மெண்ட் ஜாபு உங்களுக்கு வந்து எப்போயா இருந்தாலும் பர்மனெண்ட் ஆகிடும்னு சொன்னால் கொடுத்துட்டு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துடாதீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரியலூர்லேருந்து ஒரு வேக்கன்சி, டோட்டலாக 4 வேக்கன்சிஸ் வந்திருக்கு.
இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். கரூர் மாவட்டத்திலேருந்து மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 4, ஸ்டாஃப் நர்ஸ்க்கு 4, ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு 4, சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்க்கு 4. அதே மாதிரி தான் 24ஆம் வரைக்கும் டைம் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, எந்த நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், கரூர் மாவட்டம், இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து போட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷனை போடணும். இல்லைனா டேரெக்டாகவும் போய் கொடுத்துட்டு வரலாம். www.nic.karur.nic.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி தேவையான டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி அண்டர்டேக்கிங் எழுதி கொடுக்குறாப்புல இருக்கும். 11 months கான்ட்ராக்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரேக் பண்ணி மறுபடியும் ரெனியூவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸ், பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே இருந்துன்னு கேட்டிங்கன்னா தேனி மாவட்டத்திலேருந்து. ஸோ தேனியிலேருந்து கேட்டிருந்தீங்க. டாக்டருக்கு 2, நர்ஸ்க்கு 2, ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு 2, ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபுக்கு வந்து ஒரு 2. ஸோ அதே மாதிரி நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் எலிஜிபிலிட்டியை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அட்ரஸில் போய்ட்டு நீங்கள் வந்து எங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், பல்துறை அலுவலக வளாகம், பிளாக் 1, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், பின்புறம் தேனி. இந்த அட்ரஸில் போய் அப்ளிகேஷன் வாங்கி 24ஆம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். இந்த ஃபோன் நம்பரில் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அப்ளிகேஷனை. அதே மாதிரி தேனி மாவட்டத்துக்குள்ளே டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து தேவையான டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி ஃபில்அப் பண்ணி நீங்கள் வந்து அனுப்புற வேண்டியதான். டேரெக்டாக போய் கொடுக்கலாம். பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸ், பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜிஎன்எம்மாக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ், 50 bedded ஹாஸ்பிட்டலுக்கு மேலே, அதுவும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அதை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஜாபுக்கு வேணாலும் போங்க. போகிறதுக்கு முன்னாடி நம்மளால் அங்கே இருந்துக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியுமாங்கிறதை யோசிச்சுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல, எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் புலம்புறாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. விஷ் ஆல் த பெஸ்ட். அடுத்தது வேறு எந்தெந்த மாவட்டத்துலேருந்து வேறு என்ன போஸ்ட்டுக்கு வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி போட்டு விடலாம். தேங்க்யூ.